தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விக்கிரவாண்டி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தை பாமக வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலகத்தை பாமக வழக்கறிஞர்கள் எதற்காக முற்றுகையிடுகின்றனர்? அங்குள்ள நிலவரம் என்ன? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற போது 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தயாரா இருக்காங்க. அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுக களத்துல போட்டி போடுறாங்க, அதே போல பாமக போட்டி போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி விறுவிறுப்பான வாக்கு சேகரிப்பில் விக்கிரவாண்டி தொகுதி பரபரப்பா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பாமக சார்பில் தொடர்ந்து அவங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள், புகார்களை விக்கிரவாண்டி தேர்தல் நடத்தும் அலுவலகத்துல கொடுத்திருக்காங்க. வழக்கறிஞர் பாலு ஏற்கனவே பலமுறை இந்த விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்திற்கு வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்திக்க முடியாமல் இங்கிருந்த அலுவலர்களிடம் புகார் தெரிவித்து போயிருக்காரு. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்று மதியம் 3 மணிக்கு மேல தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரை சந்திப்பதற்காக பாமக வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் இந்த தாலுகா அலுவலகத்திற்கு வந்தாங்க. அலுவலகத்துல வந்து பார்க்கும்போது தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் அலுவலகத்துல இல்ல, தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் அவரும் இல்ல, தேர்தல் நடத்தும் அலுவலர் நேர்முக உதவியாளர் அலெக்ஸ் அவர் மட்டும்தான் அந்த அறையில இருக்காரு. இவங்க வந்து பார்த்த உடனே ஆத்திரமா வராங்க, கோபம் அடைகிறாங்க. ஏன்னா நாங்க தொடர்ந்து புகார் கொடுத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பதவியில உள்ளாட்சி பதவியில இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்டவர்களை மிரட்டுவதாக, அதாவது ஆளுங்கட்சியினர் மிரட்டி தங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய வேண்டும் என மிரட்டுகிறார்கள். அதே போல ஒரு ஊர்ல வந்து வாக்குகள் மொத்தமாகவே ஏலம் விடப்பட்டதாகவும் ஒரு புகாரை பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2 தினங்களுக்கு முன் விக்கிரவாண்டி தொகுதியில மொத்தம் 15,000 இறந்தவர்கள் வாக்குகள் வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது, உடனே நீக்கணுன்ற புகாரையும் கொடுத்திருந்தாரு. ஆனால் இதன் மீது இதுவரைக்கும் எந்த பதிலையும் தேர்தல் நடத்தும் அலுவலகம் எனக்கு தெரிவிக்கல. இன்று காலை ஆசூரில் இருக்கக்கூடிய பாமக கிளைகள் சிலர் தாக்கப்பட்டிருக்காரு. பல்வேறு புகார்களை கொடுத்தும் நாங்க வந்து இது வரைக்கும் தேர்தல் அலுவலகம் தேர்தல் நடத்தும் அலுவலகம் எந்த பதிலையும் சொல்ல நடவடிக்கை எடுக்கிறது குற்றம் சாட்டுறாரு. தேர்தல் நடத்தும் அலுவலர் இந்த அலுவலகத்துக்கு வந்தார் மட்டும்தான் நாங்கள் இங்கிருந்து வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி பாமக வழக்கறிஞர் பாலு தலைமையில பாமக வழக்கறிஞர் ஏராளமானோர் இங்கேயே இந்த அறையில் அமர்ந்திருக்க காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதனால விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகம் பரபரப்போட காணப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.